இங்க வா. என்னுடைய சாதி பெண்கள் எல்லாம் இருந்தாங்கல்ல, சரி, அவங்க எங்க போயிட்டாங்க? எங்க போயிருப்பாங்க? இப்பதான் வராங்க. வாக்கா வாய வா வேற மாமா. ஆனா பொண்ணு பார்க்க போலாம், வாங்க போலாம். நான் ஒண்டி ஒருத்தி போனா சேரா மாதிரி ஆட்டம் இருக்குது, ஒண்டி ஒருத்திய வந்திருக்கிறான்னு சொல்ல மாட்டாங்க. அங்க பாரு 30 நாளா கூத்து பார்த்த மாதிரி கொட்டாய் விடுறது. செப்படா பேச்சு ஒண்ணும் தேடி ஆராய்ச்சி எடுத்து வச்சிருக்கிற அம்பத்தமாயி தேடி சட்ட தேடி எங்க வந்திருக்கிறோம்? அதனால இந்த சங்கூதமான வந்து விட்டோம். இதுதாண்டி எங்க அண்ணன் அரமனை. இதுதான் எங்க அண்ணன் கோயிலுக்காரர் குழாயில ஏத்தி போடுவாங்க. சரிம்மா சரிம்மா சாரிம்மா மன்னிச்சுங்க. அதனால எங்க அண்ணன் அரமனைக்கு முன்பதாக பாத்தியா எவ்வளவு அழகா வண்ண வண்ண சீரியல்களும் அங்கங்க பாரு ரைட் போட்டுட்டு இருக்காங்க. அதனால அங்கங்க சர்க்கார் முட்டுக்கெல்லாம் அங்கங்க இந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் என்னடி பண்ணுவாங்க? ஓ அப்படி சரி. அதனால இப்ப என்னுடைய மகனுக்கு அபிமன்னனுக்கு நான் பொண்ணு கேட்க வந்திருக்கிறேன்னு சொல்லி சரி இந்த சீர்வரிசை எல்லாம் பார்த்தா எங்க அண்ணனுக்கு இல்லைன்னு சொல்லிடுவாரா? கூட பொறப்பு நாடு கூப்பிடலாமா? சரி போலாம். என்ன வெங்காயத்துக்கு எங்க அண்ணன் என்ன கண்ணல பட்டா கரையுமா பிரிவுல பட்டா பிரியும்னு சொல்லி எங்க அண்ணன் ஒரு ரத்தத்துல கூடி கலந்து தங்கச்சிக்கு ஒரு நாட்டியே பட்டம் தரிச்சு வச்சிருக்காங்க தெரியுமா? முன்ன உன் தங்கச்சிக்கு நீ என்ன செஞ்ச? வீட்டுக்கு நீ குடும்பத்துக்கு எடுத்து கொடுங்க. ஆமாப்பா. அந்த ஓடு தஞ்சமன்று வந்தவருக்கு தைவூட்டாய் குறித்தாய் போட்டு ஐவரே கற்பனத்தை அமர்ந்தரித்தாய் போது முத்தகையா கடவேதி புற்றுவதி படித்த மாயா சுபத்திரா தங்கையா விளங்கக்கூடிய தனவு சுபத்திரை உன்னுடைய திருவடியை படித்தேன் கண்ணா. சுபத்திரா மாயவா அருமை சகோதரியாகிய சுபத்திரை அண்ணனாகிய ஹரிராமன் பாதத்தை படித்தபடியா நீ சுகமா அனகுந்திமா நகரத்திலே வாழ்ந்திருப்பாய் தங்கச்சி. அண்ணா தங்கா இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருப்பாய் தங்கா என்று சொல்ல போது சரி நாங்க வாழ்ந்திருக்க மாட்டோமா என்னன்னா தங்கா இருந்தாலும் நான் எதுக்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? தங்கா
என்னம்மா இன்று அத்திபூத்த மாதிரி ஆ. இங்க வந்திருக்கக்கூடிய விஷயம் என்னம்மா? அண்ணா ஆ? அண்ணா எந்த மகா அப்படி பண்ணனுக்கு அண்ணா மாயவா சுபத்திரா, என்னுடைய மகனாப்பட்ட அபிமன்னனுக்கு ஆ. உன்னுடைய மகளாப்பட்ட ஆ. கமல சுத்திரி பொண்ணு கேட்க ஆ. அதி ஆசை கொண்டு இந்த சீர்வரிசை எல்லாம் எடுத்துட்டு என்னுடைய தாதிமார்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க பாரு சீரை வச்சுட்டு அப்படியா? அந்த சீரெல்லாம் கொண்டுட்டு வந்து உள்ள வைக்க சொல்லி ஆ. கூப்பிட்டு ஆ. அண்ணா தங்கா, பொண்ணு குடுக்கறன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் அண்ணா. அப்படியா? ஆ. சரி சரி தங்கா. சுபத்திரா, ஆ. நீ வந்தது சரிதாமா, அத்தி பூத்தது போல. என்ன எங்க அண்ணனுக்கு எப்பயும் இல்லாத இன்னைக்கு மட்டும் வேறுக்குது. தங்கா, இருந்தாலும் நான் தன்னிடத்தை என்ன சொல்ல போகிறேன் தெரியுமா? என்னன்னா என்னுடைய மகளை பெண்ணிங்க வந்திருக்கிறியா? வேணாம் மாயவா. தங்கா சுபத்திரா, என்னுடைய மகளாகிய கமல சுந்தரிக்கு நாளைக்கு வருகிற வெள்ளிக்கிழமை என்று கல்யாணம் நடப்பதற்காக வேண்டி நான் வாக்குறுதி கொடுத்து என் கோபாலப்பட்டியில் 3/4 பெட்டி பரிய வாங்கி வெத்தலராம மாத்தியாச்சுமா. வெடிஞ்சா கல்யாணம். விடிஞ்சா கல்யாணம். இன்னைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? யாருக்கு? யாருக்கா? தங்கா, அண்ணா டெல்லியில் சொல்லப்பட்ட அஸ்லாபுரத்தை ஆளக்கூடிய துரியோதனுடைய மகனாய் 8 தேருக்கு அதிபராக விளையக்கூடிய லக்குனகுமாரனுக்கு பெண்டர் வேறுக்கா நிச்சயம் செஞ்சது. விடிஞ்சா கல்யாணம் நடக்க போதுமா? அப்பயுமே இந்த வீரமாமா முகத்துல முழிச்சுட்டு வந்தேன் நான். சரி தங்கச்சி, இந்த மானகட்ட சக்காலத்தியா முகத்துல முக்காடு போட்டுட்டு உட்காந்து இருக்கிறா பாரு. எப்படி நான் எப்படி அப்படி சிரிப்பு கலைய எப்படி தண்ணிக்கு போகுது? எப்படி காலையில 5 மணிக்கு வயிற்று முக்காடு முக்காடு பாத்துட்டு வந்துட்டு இங்க திறந்துட்டு இருக்குது. சரி தங்கா, ஐயவா சரி வந்துட்டே இருந்த பாருமா. எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணு. திடீர்னுடைய மகன் லக்குனகுமாரனுக்கு பொண்ணு குடுக்கறேன்னு சொல்லி ஒண்ணு கொடுக்க நிச்சயதாமா மாத்தியாச்சுமா. விடிஞ்சா கல்யாணம் நடக்கும் போது. சரி சரி தங்கச்சி, அண்ணா மாயவா வந்ததே வந்த சந்தோஷம். அண்ணா அண்ணனுக்கு காசையா சமைத்து பாயத்தை கல்லணைக்கு குடிக்கலாமா? பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பாயத்திரையினுடைய மகனுக்கு பொண்ணு கொடுக்கறேன்னு சொல்லலாமா? அண்ணா தங்கா
ஆசைக்காக ஆசை வைத்து அந்த பாதி கல்லனுக்கு கொடுக்கலாமா பெண்ணு தங்கா ரத்த பாசம் உன்னுடைய தங்கை மகன் அபிமன்னன் இருக்கிறது உனக்கு தெரியாத போய்விட்டதா கண்ணா தங்கா தெரியும் தங்கச்சியுடைய மகன் அபிமானம் இருக்கிறான்னு தெரியுமா ஆனா நேற்றைய தினத்துல 7 நாளைக்கு முன்ன வந்திருந்தா பெண்ணு கேட்டுதா பெண் கொடுத்திருப்பேன் நானும் தங்கச்சி பெண்ணு கேட்பாருவான்னு எதிர்பார்த்திருந்தேன் நீ வரல துரியோதனன் வந்தா பெண் கொடுப்பாருக்கா நிச்சயம் செய்து நாளைக்கு கல்யாணம் வாக்குறுதி 4 முகூர்த்த கட்சியாச்சு இப்ப வந்து பிரயோஜனம்மா அண்ணா வந்ததே வந்த உன்னுடைய மகளாப்பட்ட கமல சுத்திரி இல்லாத விட்டா என்னுடைய மகளாப்பட்ட அபிமன்னன் பாண்டாலும் பாட்டுடுவாள் கண்ணா அண்ணனாடி கொடி கிடைக்கலையா பால் விடலையா பாயவா அண்ணா உடம்பை கருதான் இருக்கிறா பாயவா அண்ணா ஒரு அடிக்கி குடிக்கலாமா கண்ணா சுபத்ரா சொந்தக்காரி நான் இருக்கேன் பாவித்துறைக்கு கொடுக்கலாமா உறவுக்காரி நான் இருக்கேன் ஒரு அடிக்கு கொடுக்கலாமா அண்ணா கோடிக்கு ரத்த கலந்து பிறந்த உன்னுடைய தங்கையா விளங்கக்கூடிய தலகு சுபத்திரை அண்ணா இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்லி விடாது தங்கா கூடி பிறந்தோம் ஐயோ நாம சேர்ந்து பண்ண இல்லைன்னு சொல்ல தங்கச்சி ஆனா மாற்றார் ஒருவனுக்கு நான் நிச்சயதார்த்தம் செய்து நான் பரியம் பெற்ற பிறகு மீண்டும் உன்னுடைய மகனாகிய அபிமன்னனுக்கு என்னால் பெண் கொடுக்க முடியாதுமா சரி வந்ததே வந்த என்னுடைய மக கல்யாணத்துல சந்தோஷமா இருமா உனக்கு வேண்டிய சீர்வரிசைய கொடுத்து அனுப்புறேன் சீர்வரிசை பெற்று போகுவேன் என்னதான் இருந்தாலும் சீர்வரிசை தர தங்கா என்று சொல்ல போது அண்ணா இல்லாத போனா என்னுடைய மக அபிமன்னன் மாண்டாலும் மாட்டிடுவா அதனால பொண்ணு இல்லைன்னு சொல்றியா ஆமாமா சீர்வரிசைக்கு வந்தனா நானு ஆமா தங்கச்சி எல்லா நாள் வரைக்கும் இல்லாம இன்னைக்கு வந்திருக்கிறல்ல அதனால உனக்கு சீர்வரிசை கொடுக்கறது அனுப்புறேன் நல்ல மாதிரியா கல்யாணத்தை நடத்திட்டு சீர்வரிசை வாங்கிட்டு நீ அனகுந்தி மாநகரம் போயிட்டு வாமா ஊர்ல கல்யாணமா மாறல சந்தனமா இல்ல ஊர்ல கல்யாணமா மாறல சந்தனமா அப்படி இருக்குது உன் நியாயம் என்ன சுபத்திரா மாடோடு புத்தியால மதிக்கட்டு போச்சு எங்க அண்ணனுக்கு ஆடோட்டு புத்தியால அருவிக்கட்டு போச்சு எங்க அண்ணனுக்கு அதனால அண்ணா சீர்வரிசையாக நான் வரல எதுக்கு வந்த உன்னுடைய மகளாப்பட்ட கமல சுந்தரி என்னுடைய மகனுக்கு பொண்ணு கேட்க நான் வந்திருக்கிறேன் அப்படியா சீர் எடுத்துட்டு போய் அடக்குத்தி மாநகரத்தை வச்சுட்டு 4 பேத்துக்கிட்ட காட்டலாம்னு நான் வரல இதுவரைக்கும் கூட பிறந்த தங்கச்சி
பத்தி என்று நான் இதுவரைக்கும் பொறுக்கிட்டேன். மரியாதை அப்பா வந்துட்டா பொண்ணுக்கு வரிசையை கொண்டுட்டு கேடு கட்ட பஞ்சப்பராதிபதியை கட்டவனுக்கு பிறந்தவர்கள் காடேவன மாதம் காடையிலே பஞ்சு மத்தின்னு தெரியக்கூடிய அந்த பஞ்சபாண்டவருடைய மகன் அபிமன்யுக்கிற பெண்ணு கேட்கின்ற அடிச்சுட்டு அப்படியே வாழ பண்ணு. ஐயோ அப்பா! ஐயோ அப்பா! இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.